அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அவசர ஆலோசனையில் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை தளபதிகளும் பங்கேற்றிருக்கின்றனர். பாதுகாப்பு அமைச்சகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அவசர ஆலோசனையில் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை தளபதிகளும் முப்படை வீரர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இதில் முப்படைகளின் தளபதிகள் இதில் பங்கேற்க இருக்கின்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முப்படைகளின் தளபதிகளை சந்திக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அவசர ஆலோசனையில் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை தளபதிகளும் பங்கேற்றிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். நாகராஜ், தற்பொழுது இந்த போர் பதற்றமான சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானுடன் சேர்ந்து இந்த அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் பராசக்தி. குறிப்பா இந்தியா மீது பாகிஸ்தான் கண்மூடித்தனமாக ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வர்ற விஷயமாகட்டும், அதே மாதிரி அவ்வப்போது துப்பாக்கி சூடு நடத்தி வருது, காஷ்மீர் மற்றும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தாக்குதல் நடத்தி வரக்கூடியதுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துட்டு வர்றத நம்ம பாக்குறோம். குறிப்பா நேற்றைய தினம் 1971 பிறகு கராச்சியில தாக்குதல் நடத்தி இருக்கிறதும், குறிப்பா இந்திய கடற்படையும் தங்களுடைய அந்த யுத்தத்துல இறங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கிறப்ப 3 படைகளும் தற்பொழுது களத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நடைமுறைகளுக்கும் தக்க பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரியான சூழல் தொடர்ந்து இருந்துட்டு பொழுதுதான் நேற்றைய தினம் பாக்குறப்ப ராஷ்டிரிய மந்திரின்னு சொல்லப்படக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடைய செய்தியாளர் சந்திப்புல கூட துல்லியமா நம்மளுடைய தாக்குதலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்தியன் ஆர்ம் போர்ஸுக்கு அவருடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அடுத்தடுத்து ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய அமைச்சகத்தோட ஒவ்வொரு முறையும் இந்திய பாதுகாப்புத்துறையினுடைய முக்கிய அதிகாரிகள்லாம் ஆலோசனை நடத்திட்டு இருக்கக்கூடிய விதத்துல மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட தற்பொழுது முப்படைகளின் தளபதியாக இருக்கக்கூடிய அனில் சௌஹான் ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறாரு. ஏன்னா பல்வேறு இடங்கள், குறிப்பா பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களா பார்க்கப்படுகிற காஷ்மீர் ஆகட்டும், அதே மாதிரி பஞ்சாப் மாநிலம் ஆகட்டும், இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள்ல பாகிஸ்தானுடைய ராணுவ ஊடுருவலும் இருக்கு. அதே சமயம் பாக்குறப்ப அவர்கள் நம்ம மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட 50-70 கணக்குல சொல்லப்படுது. 50-70 ட்ரோன்கள் நம்ம மேல தாக்குதல் நடத்துறதுக்காக வந்திருந்தப்ப இந்தியாவினுடைய வான்படை கட்டமைப்பே அந்த ட்ரோன்களை தகர்த்து வெற்றிகரமா அவங்களை முறியடிச்சிருக்கக்கூடிய தகவல்கள்லாம் நம்ம பாக்குறோம். அதே சமயம் பாக்குறப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த துல்லியமா ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வான்வெளி அமைப்புல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய விஷயத்தையும் தகர்க்கிற விதமா இருக்கக்கூடிய S-400 மிக பிரம்மாண்டமான ஒரு அணிவகுப்பு அப்படின்றது இந்தியாவினுடைய இந்த டிஃபென்ஸ் போர்ஸினுடைய பலத்தை இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இந்தியா மேல அவர்கள் செய்யக்கூடிய தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல இந்திய ராணுவத்தின் மற்றும் இந்தியாவினுடைய வான்படையினுடைய அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட பல விஷயங்களும் இருக்கு. இந்தியா குறிப்பா லாகூர் ஆகட்டும், கராச்சி, அதே மாதிரி அவங்களுடைய இஸ்லாமாபாத் உள்ளிட்ட முக்கிய தலைநகரங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதே போல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகிலும், அதே மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து அதிரடியா இந்தியாவும் பதில் தாக்குதல் ட்ரோன் மூலியமா அவர்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட தற்போது முப்படைகளினுடைய தளபதியா இருக்கக்கூடிய அனில் சௌஹான் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறாரு.
இதுல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றது இந்தியா தரப்புல இருந்து எடுக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே பாக்குறப்ப வட மாநிலங்கள், குறிப்பா பஞ்சாப் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்கள்லாம் வந்து நேற்று இரவு முழுவதுமே இருள் சூழ்ந்த நிலையில தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல்களிலிருந்து மீள்றதுக்காக முக்கியமான இடங்கள்லாம் வந்து இருள் சூழ்ந்து இருந்துச்சு. அங்கங்க துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய விமானங்கள் வந்து இந்தியாவினுடைய எல்லைப் பகுதிக்குள் நுழையும் பொழுது இந்திய ராணுவத்தின் மூலியமா அவர்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய, குறிப்பா 2 JF ரக விமானங்கள்லாம் வந்து வீழ்த்தப்பட்டிருந்தாகவும் சொல்லப்படுச்சு. அதனால இந்த ஒட்டுமொத்த தற்போது வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுடைய தகவல்கள் மற்றும் தரவுகளை வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட முப்படைகளினுடைய தளபதியா இருக்கக்கூடிய அனில் சௌஹான் பகிர்ந்துகிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எந்த மாதிரி இந்தியா மூவ் பண்ண போகுது, குறிப்பா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பதிலடியா இருக்கிறத தாண்டி இந்தியாவினுடைய தகர்வுகளா இருக்கும் தான் சொல்லப்படுது. ஏன்னா இது வரைக்குமே பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது அத்துமீறலோட தாக்குதல் நடத்துறதை இந்தியா தகர்த்திருந்தாலும் அடுத்தடுத்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முன்னேற்ற பாதைக்கு தான் குறிக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா இது வரைக்கும் நடந்தது பதிலடி, ஆனா இதுக்கப்புறம் நடக்க போறது இந்தியாவுடைய துல்லியமான தாக்குதல்கள். எந்தெந்த, அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூரினுடைய முதற்கட்டமே சொல்லி பாக்குறப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத முகாம்களை வந்து தகர்க்கிறது, எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அந்த 9 இடங்களை தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிறதும், இதுல பல தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறது, முக்கியமான தீவிரவாதிகள்லாம் கொல்லப்பட்டிருக்க நிகழ்வுலாம் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரியான கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரியான ஒரு தாக்குதலை இந்தியா வெற்றிகரமா நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் அதுக்கு பதிலடி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய அப்பாவி பொதுமக்கள் கிட்டத்தட்ட 16 பேரை வந்து கொண்டிருக்கிறதா இந்திய ராணுவ தரப்புல இருந்து உறுதிப்படுத்தி இருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போறதுக்கான முயற்சின்னு சொல்லி இருக்கிறப்ப பாகிஸ்தானுடைய பதிலடி இந்தியா தகர்த்தாலும் அடுத்தது ஒரு சில துல்லிய தாக்குதல்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கு. என்னதான் பஞ்சாப் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், அதே மாதிரி ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல வந்து காஷ்மீர், ஜம்மு உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து இருள் சூழ்ந்து கிடந்தாலும் இந்தியா தரப்புல இருந்து நேற்றைய தினம் லாகூர், அதே மாதிரி இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதியெல்லாம் நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமா அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில கராச்சியில நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கடல் படையினுடைய தாக்குதல் உள்ளிட்டவையெல்லாம் வெற்றிகரமா இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து எந்தெந்த தலைநகரங்கள்ல பிடிக்கலாம், அடுத்தடுத்து எந்தெந்த தலைநகரங்கள்ல முக்கியமான வான்வெளி அமைப்புகள் இருக்கிறத தகர்க்கலாம், அதை தகர்க்கிற சமயத்துல இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல் இன்னும் வெற்றிகரமா நடத்தப்படும்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நரேந்திர மோடி, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான இந்த அரசு பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில குறிப்பா பிரான்ஸ்ல இருந்து பெட்டரான எக்யூப்மெண்ட், கிட்டத்தட்ட நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் அதிநவீன தொழில்நுட்பத்தோட அங்கிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான முயற்சியில் அடுத்தடுத்து இருக்கு. அதே மாதிரி 50,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய ட்ரோன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ட்ரோன் மூலியமாவும் துல்லியமான தாக்குதல் வந்து பாகிஸ்தான்ல நடத்துறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அரங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலயுமே அடுத்தடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சு பாகிஸ்தானுடைய முக்கிய தலைநகரங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல எப்படி நம்மளால அட்டாக் பண்ண முடியும், இதன் மூலியமா பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பதிலடி கொடுக்கறதுக்கு கூட முயற்சி செய்ய முடியாத அளவுக்கு எப்படி நம்மளால தகர்க்க முடியும்ன்ற மாதிரியான துல்லியமான பல விஷயங்களை ஆலோசனை செய்யறதுக்காக தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட முப்படைகளுடைய தளபதியா இருக்கக்கூடிய அனில் சௌஹான் வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்கும் அடுத்த நடவடிக்கைகளுக்கும் மன பேச்சுவார்த்தையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்தியாவினுடைய தாக்குதல்கள் மூலியமா வெற்றிகரமா கிடைக்கக்கூடிய சூழல்களை இந்திய ராணுவம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல சொல்லி வந்தாலும் பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் பொய்யான தகவல்களை பரப்பிட்டு வர்றதுல இந்திய அரசு ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதே சமயம் இந்தியாவினுடைய ஊடகங்கள்ல ஒரு சிலர் வந்து பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு மூலியமா இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக சில பொய் தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறதையும் மத்திய அரசானது கவனிச்சுட்டு இருக்கு. இதனால இந்த 2 இடத்துலயுமே இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றம் சம்பந்தமான விஷயமும் உடனடியா தாக்குதல் நடத்தும் பொழுது அங்க ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஒளிவு மறைவின்றி தெரிவிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் இந்த ஆலோசனையில வந்து பரிமாறிக்கொள்ளப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு மிகப்பெரிய, அதாவது ஒரு முந்தானயத்துக்கு முந்தின நாள் சொல்லி பாக்குறப்ப நைட்டு 1:44 அந்த 9 பயங்கரவாதிகளை ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணி எப்படி இந்தியா வந்து ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ
அடுத்தடுத்து அதே மாதிரி நேற்றைய தினம் பாக்குறப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கான இந்த தரை வழியில நடக்கக்கூடிய, அதாவது காஷ்மீர் எல்லையில பீரங்கிகள், டேங்கர்கள் உள்ளிட்டவெல்லாம் குவிக்கப்பட்டுச்சு. S-400 எல்லாம் போய் அங்க அலைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வச்சுதான் ட்ரோன்லாம் அட்டாக் பண்ணியிருந்தோம். பாகிஸ்தானுடைய விமானமும் வந்து இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது அதை தகர்க்கப்படுது. அதே சமயம் ஒரு விமானியும், பாகிஸ்தானுடைய ஒரு விமானியும் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதா வந்து தகவல்கள்லாம் சொல்லப்படுது. அதனால அடுத்தடுத்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் 3 படைகளுமே எப்படி செயல்படணும், அடுத்தடுத்து நம்மளுடைய அட்டாக் எப்படி இருக்கும்ன்ற உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து டெஃபினட்டா இதுல வந்து ஷேர் பண்ணிக்கப்படும். இன்னைக்கு நைட்டு, அதாவது இன்னைக்கு ஒரு ஈவினிங் சமயத்துல இருந்து திரும்பவும் அட்டாக் ஸ்டார்ட் பண்ண பொழுது, ஏன்னா இரவு நேரத்தை குறிவச்சுதான் பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல்கள் நடக்கும் பொழுது ஒரு பதற்றமான சூழலை இந்தியாவுல ஏற்படுத்துறதா அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா முக்கியமா ஒரு 50-70 ட்ரோன் தாக்குதல் நேற்று நடந்திருக்க வேண்டியது. ஆனா அத்தனையும் இந்தியாவினுடைய வான்படை அமைப்பு, ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய வான்படை அமைப்பு வந்து கட்டமைச்சிருக்கிறதுனால முற்றிலுமா அதை தகர்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கறது நேற்று பார்த்திருந்தோம். இன்றைய தினம் அந்த அட்டாக் எல்லாம் வர்றப்ப அதை எப்படி இது பண்ண முடியும்? ஒரு படி முன்னாடி போய் இந்தியா அட்வான்ஸ்டா அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்களே யோசிக்காத அளவுக்கு நம்மளுடைய தாக்குதல் நடத்தி எப்படி வந்து அவங்களுடைய தாக்குதலுடைய பிளானை வந்து தகர்க்க முடியுன்ற மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இதுல பேசப்படும். இதுக்கப்புறமா அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும். அதே மாதிரி சில நேரம் வந்து இந்தியா சடன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்சஸா phase 1 sold out, அதுவும் வெறும் 56 ஹார்ஸ்ல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.